மேஷத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா சனியுடைய ஸ்டார்ட், சனி நீச்சம் ஆகக்கூடிய இடம் வந்து மேஷம் தான். ஸோ உடற்பயிற்சிக்கு வந்து இவங்க கண்டிப்பாக செய்யலைன்னா யார் சொன்ன ஜோசியர் நல்லதெல்லாம் நடக்காது. ஸோ அதை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அடிவயிறு கால் பகுதி வரைக்கும் பாதம் வரைக்கும் உள்ள உறுப்புகள் கவனம். அனுமனை பிடிச்சிக்கிறது ரொம்ப நல்லது. மற்ற விஷயம்லாம் இவங்களுக்கு A to Z நல்லது நடக்க போகுது. அதே சமயம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அவர்களுடைய தேகாரோக்கியத்தை ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய ராசியில் மேஷம் வரும். ரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் மேஷம் வந்து கண்டுக்காமல் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது. அவங்க உங்களை பற்றி நெகட்டிவ் பேசினாலும் பாஞ்சிக்கின்னு போகாமல் நீங்கள் செஞ்ச தியாகத்துக்கெல்லாம் ஏதாவது குறை சொன்னாலும் கண்டுக்க வேணாம். ஏன்னா நல்லது நடக்க போகுது. அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதை விட்டுட்டு இவங்க வந்து எது செஞ்சாலும் நீ சோத்தில் உப்பு வைக்கல அது வைக்கலனாலும் சரி நான் எதுவும் வைக்கலப்பா சாரிப்பான்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு மேஷம் நகர்ந்துட்டா வெளியிடம் வெளி உலகம் மேஷத்தை ஆராதிக்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய காலகட்டம். அதீதமான தெய்வ வழிபாடுகள் எப்படியாக இருந்தாலும் 5ல் உள்ள கேது இருப்பதனால் குழந்தைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. குழந்தைகளுடன் அரவணைத்து நல்ல தோழனாக தோழியாக மாறிக்கொள்வது. அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40, 59, 75 பாடலை படிப்பது மேஷத்துக்கு ரொம்ப அற்புதத்தை ஏற்படுத்தும். தொழில் இந்த வாட்டி செட்டில் ஆகலைன்னா மேஷராசிக்காரங்க உங்கள் சைடில் ஏதோ ஒரு குறையை தவிர கிரகத்தில் குறை கிடையாது.